அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக மண்டே மார்னிங்கை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு எழும்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. தினமும் நான் சொல்கிறது தான். ஸோ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லதே நடக்கும். ஸோ தினமுமே நல்லதே நடக்கும்னு நினைங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். கெட்டதெல்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க எல்லாம் உள்ள அருளால் நம்ம தினமும் ப்ரே பண்ணிக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டின்னர் நாங்கள் நைட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி நான் சண்டே விலாக் போடலை இல்லையா? ஸோ சண்டே விலாகை போடுறதுக்கு தான் சாட்டர்டே நைட் நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஸோ சாட்டர்டே நைட் வெளியே வெளியே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதான் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பரோட்டா. ஸோ ஹஸ்பண்ட் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஒரு ப்ளெயின் ஒரு பரோட்டா, அதுக்கு அவங்களே சால்னா கொடுத்தாங்க. அண்டு எப்பயுமே ஹாஃப் கிரில் ஆர்டர் பண்ணுவோம். 4 பேருக்கு 4 பீஸுன்ற மாதிரி. எப்பயுமே ரயான் லெக் பீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவான். நான் சென்டர் பீஸ் பாடி பீஸை பார்த்து எடுத்துக்குவேன். அதே ஹஸ்பண்டும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் எனக்கு இந்த சாலட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி நான் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் எப்பயுமே இந்த தந்தூரி நான் இந்த மாதிரி தான் நான் கூட மைதா, அதனால் நான் ரோட்டி அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் பாப்பாவுக்கு அண்ட் ரயானுக்கு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அண்ட் ஹஸ்பண்டுமே அதை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஈவன் நானுமே ஒரு 2 வாய் சாப்பிட தான் செஞ்சேன். ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா, சாப்பிட்டுட்டு மாயாஜால் போயிட்டோம். ஸோ மாயாஜாலில் சரியான அரட்டதுங்க. ஆக்சுவலி எப்பயுமே யூஸ்வலாக இந்த நாங்கள் போகிறது அந்த அங்கே ஃபன் சிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி போவோம். ஸோ ஃபன் சிட்டி போயாச்சு. பட் அங்கே வீடியோ எடுக்க முடியல என்னால் இன்றைக்கி. ஸோ அதுங்க பிள்ளைங்களோடய பிஸியாக ஆகிட்டதுனால, ஸோ அவுட் சைட் வந்ததுக்கப்புறம் என்னால் ஏதோ கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார் அண்ட் அந்த மாதிரி பைக்கெல்லாம் இருக்கும். ஸோ ரயான் ரிதாக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இங்கே மாயாஜால் வரதே இந்த ஃபன் சிட்டிக்காக தான் பசங்க. யூஸ்வலாக ஈவன் தோ எத்தனையோ தடவை வந்தாச்சு. இன்ஃபேக்ட் இது எவ்வளோ டைம்னு எனக்கு சொல்லக்கூட என்னால் முடியல. அவ்வளோ தடவை வந்திருக்கோம். ஆனால் அவ்வளோ தடவையுமே இந்த ஃபன் சிட்டி உங்களுக்கு போரே அடிக்காதான்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எவ்வளோ தடவை தான் இந்த ஃபன் சிட்டிலே விளையாடுவீங்க? ஸோ விளையாண்ட அதே ஒரு விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப விளையாடுவாங்க. எனக்கு ஆக்சுவலி போர் அடிச்சிருச்சு. ஆனால் இவங்களுக்கு போரே அடிக்க மாட்டேங்குது போல். என்னவோ அந்த மாயாஜால் போய் போய் எனக்கு அழுத்து போச்சு. எவ்வளோ மால்ஸ் இருக்குது, ஆனால் அந்த மாயாஜால் மட்டும்தான். எப்பயுமே வெளியே அவுட்டிங் அப்படின்னாலே பசங்க மாயாஜால்னு சொல்லிடுறாங்க. எனக்கு ஆனால் ஆக்சுவலி போர் அடிச்சிருச்சு மாயாஜால் ஸோ கீழே நீல்கிரீஸ் இருக்கும். ஸோ மாயாஜாலுக்கு முன்னாடி நீல்கிரீஸ் அண்ட் நீல்கிரீஸில் ஸ்வீட்ஸு அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்பைரல் பாஸ்தா பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பசங்க ஒரே அடம், எங்களுக்கு பாஸ்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பைரல் பாஸ்தா இருந்தது. சரி ஓகே, ஸ்பைரல் பாஸ்தா ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கே டே ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பாஸ்தா பாயில் பண்ணுறதுலேருந்து தான். காஃபி கூட நெக்ஸ்ட்டு தான் நான் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சண்டேன்றதுனால. பசங்களும் ஒரே பசிக்குதுன்னு சொன்னதுனால சரி ஓகே ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாஸ்தாவை தான் நான் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபி ஆஸ் யூஷுவல் எல்லாேருக்கும் காஃபி போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கும். பால் காஃபிலாம் அவங்கெல்லாம் குடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உடனே பசிக்காது இல்லையா? ஸோ அதனால் காஃபியெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டேன். அந்த மீன் வாயில் அந்த கேப்லேயே நான் இந்த பாஸ்தாவையும் செஞ்சுடுவேன். அந்த 1/2 hour கேப்பில் செஞ்சிட்டோன்னா அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் வேலையே நம்ம பார்த்துடலாம். சண்டேன்றதுனால ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம். அதனால் ஸோ மார்னிங்கே ஓரளவுக்கு ஹெவி தான். ஏன்னா இது சீஸ் போட்டு நம்ம பாஸ்தா செய்கிறோன்றதுனால. இது நம்ம வீட்டோட புது வரவுங்க. இந்த இந்த பீலர் மாதிரி. ஆக்சுவலாக இது பீலர் சொல்ல முடியாது, கட்டர் தான். ரொம்ப குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணோம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் நல்லா ஆனால் ஸ்ட்ரென்த்தனாக நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகி வருது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை நான் கடைக்கு போனப்போ வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியன் ஆக்சுவலி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறோம் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு
இந்த ஆனியனோட இதை இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம், இல்லை நம்ம ஆனியனே போட்டு கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஆனியன், கார்லிக் அண்ட் வந்து சாஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைஸியாக, கொஞ்சம் ஸ்பைசி மெக் அண்ட் சீஸ் ஸ்பைசி பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான். ஸோ ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து பட்டர் போடலாம். நான் வந்து இந்த மாதிரி பாஸ்தா இந்த ஐட்டம்காகவே ஆலிவ் ஆயில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு என்னவோ இந்த ஆலிவ் ஆயில் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்குதுன்னு தோணுது. அதனால் அண்ட் மோரோவர் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆலிவ் ஆயிலில். அதனால் வந்து எனக்கு ஆலிவ் ஆயிலே வந்து நான் தாளிக்கிறது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக், அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஆனியன் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து நல்லா வதக்கி, கார்ன் வந்து நான் வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ரோசன் கார்ன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பட் எந்த அளவுக்கு அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாலே அதில் இருக்க இதெல்லாம் போயிடும், சத்தெல்லாம் போயிடும். ஈவன் தோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸ்பைசஸ் வந்து ரொம்பவே லைட்டாக தான் போட்டிருக்கேன். நிறைய ஸ்பைசஸ் போட்டு ஹெவியாலாம் அந்த மாதிரி நம்ம வேண்டாம். சும்மா லைட்டாகவே போட்டால் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்க தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒயிட் சாஸ் வந்து தனியாக பண்ணிக்கிட்டேன். ஸோ யூஷுவலாக வந்து இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி ஹெவி க்ரீம் அந்த மாதிரி போடலாங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அவைலபிளாக இல்லாததுனால சாஸ் வந்து நான் வீட்டிலேயே பண்ணிக்கிட்டேன். ஒயிட் சாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒயிட் சாஸ் ஆஸ் யூ நோ, ஒயிட் சாஸ் எப்படி பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சமாக வந்து பட்டர் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மைதா நல்லா இது பண்ணி அதில் வந்து மில்க் ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மசாலாஸ் தனியாக ரெடி பண்ணி ஒயிட் சாஸ் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பைரல் பாஸ்தாவை போட்டுட்டு எகெயின் ஃபைனலி வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு இல்லைனா அந்த நல்லா வந்து அந்த நல்லா அந்த சூப்பராக வரும் அந்த மேலே சீஸ் போட்டோம் அப்படின்னா. ஸோ நான் ஃபைனலாக தான் எப்பயுமே வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுவேன். அது எந்த மாதிரி ஃபுட்டை செய்கிறதா இருந்தாலுமே சரி. ஸோ பிஃபோராக போடுவேன் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக நான் போடுவேனா இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து சால்ட் வந்து லாஸ்ட்டில் போட்டால் அது வந்து ஒரு நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே மேலே போட்டு கொஞ்ச நேரம் மெல்ட் பண்ணால் போதும். நமக்கோட புது வரவு வீட்டுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் வீட்டு சாமான்லேயே. அண்ட் வந்து இது வந்து ஸ்பெஷலி ஃபார் பாஸ்தா அண்டு நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, தந்தூரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மசாலா பரட்டி வைக்கிறதுக்கு இதில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ஓவல் 3 ஷேப்பில் வந்து இது இந்த மாதிரி ஒரு வெசில் வருது. ஸோ ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெல்லியெல்லாம் இதில் செய்யலாம். செஞ்சு ஊற்றி வச்சோம் அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். சர்விங்கில் வந்து சர்விங் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். லசாங்னா இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நம்ம வீ கேன் யூஸ் இதில் வந்து அவனில் கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெசில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஓவல் அண்ட் வந்து ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப். ஸோ 3 ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல தான் சர்வ் பண்ணி காட்ட போகிறேன் பாஸ்தாவை. ஸோ இதுக்கு மெயின்லி நான் இதுக்காகவே வாங்கினேன். சர்விங் பவுல் மாதிரி தான் வாங்கினேன். பாருங்கள் அந்த சீஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்தது. ஸோ டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு கஸ்தூரி மேத்தியை போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு vlog அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை வீடியோ.